Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வெள்ளரிக்காய் பச்சடி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காய்லாம் அருமையான வெஜிடபிள். அது அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி பச்சடியாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதம் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கேரளா சைடெல்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 2 மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துருக்குறேங்க. இந்த பர்டிகுலர் ரெசிபி நம்ம நாட்டு வெள்ளரிக்காய் சின்ன சைஸ் வெள்ளரிக்காயிலையும் செய்யலாம், இந்த மாதிரி சாலட் வெள்ளரிக்காயிலையும் செய்யலாம். வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய். இது நம்ம பச்சையாக அப்படியே சாப்பிடலாம், இல்லை சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா பச்சடியாக செய்யும்போது சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். சப்பாத்தியோடவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த வெள்ளரிக்காயில் மேலே இருக்கிற தோலை லைட்டாக சீவி எடுத்துருவோம். ஒரு பீலர் வச்சு அப்படியே நீட்டாக சீவி எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணிவிடுவோம். உள்ளே இருக்கிற விதைகளை நம்ம நீட்டாக எடுத்துருவோம். இந்த முத்தின விதைகள் இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ உள்ளே இருக்கிற விதை பகுதியை நம்ம எடுத்துருவோம். இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சுரண்டி எடுக்கும்போது அழகாக நீட்டாக கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு விதைகளை எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்படி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த வெள்ளரிக்காவை நம்ம வேக வச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. இதில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளரிக்காயை நம்ம சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். நான் இந்த வெள்ளரிக்காயில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டுமே உப்பு சேர்த்துக்கலாம். அந்த வெள்ளரிக்காய் உப்பு பிடிச்சி வெந்து வரட்டும். மீதி உப்பு நம்ம தேங்காய் மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சேர்த்துப்போம். இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்ல ஒரு 7-8 நிமிஷம் வேக விடுவோம். வெள்ளரிக்காய் வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைம் கேப்பில் நம்ம நல்ல ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதாவது தேங்காய் துண்டுகள் இங்கே சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இந்த கடுகு சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். இது கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. இந்த கடுகு சேர்க்கிறது ஒரு ஸ்பெஷல் டச்சு. மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. பட் கம்மியாக, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கங்க. அடுத்தது காரத்துக்கு இங்கே 3 பச்சை மிளகா சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இங்கே தேங்காய் மசாலா ரெடி. வெள்ளரிக்காவும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. அந்த தண்ணியும் நல்லா கரெக்டாக போச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் மசாலா கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசியும் ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அதாவது இந்த பச்சடி ரொம்ப சலசலன்னு குழம்பு மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா இந்த தேங்காய் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் இந்த ஸ்டேஜில் தண்ணி அளவாக மட்டுமே சேர்த்துக்கணும். இப்போ இந்த தேங்காய் மசாலாவோடு சேர்ந்து இந்த வெள்ளரிக்காய் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதித்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டுமே நம்ம கொதிக்க விட்டாவே போதுங்க. அந்த தேங்காய் மசாலா கொஞ்சம் கெட்டிப்படும். நல்லா அந்த தேங்காய் மசாலாவோடு சேர்ந்து வெள்ளரிக்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுருவோம். நல்லா ஆறி வரணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ இங்கே ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இங்கே தயிர் நம்ம கெட்டியாக சேர்த்துக்கிறோம். கடைஞ்சி விட்டு மோராக சேர்த்தா அது மோர் குழம்பாயிரும். இந்த வெள்ளரிக்காய் பச்சடி பர்டிகுலர்லி கேரளா உடுப்பி சைடெல்லாம் மீல்ஸோட, அதாவது கூட்டு பொரியல் அவியலோட இந்த வெள்ளரிக்காய் பச்சடியும் ஒரு சைட் டிஷ்ஷாக பரிமாறப்படும். ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மீதி உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது தயிரோட புளிப்பை பொறுத்து நம்ம சேர்த்துப்போம்.
இந்த ரெசிபிக்கு ரொம்ப புளிச்ச தயிர் ஒத்து வராது, ஒரு மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிர் மட்டுமே சேர்த்துக்கங்க. இனி நம்ம நல்ல ஒரு தாளிப்பு இதில் சேர்த்துருவோம், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு சேர்த்து போட்டால் தான் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுடலாம். கூடவே ஒரு 2-3 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பொரிஞ்சு வரட்டும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. இப்போ நம்ம இந்த பச்சடியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு அருமையான சுவையான வெள்ளரிக்காய் பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு ரெசிபி, உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு ரெசிபி. வெள்ளரிக்காயில் நிறையா நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்குது. அதில் இப்படி நம்ம தேங்காய் மசாலா விட்டு ஒரு தயிரெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இது மீல்ஸோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சைடிஷாக எடுத்துக்கலாம் பிடிச்சவங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.